அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவில் கேபி சிஸ்டம் அப்படின்னு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சில பேர் ஜோதிடத்தை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கம் படிச்சிருப்பீங்க. அதாவது 27 நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு கிரகம் 9 கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் போகுதோ அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் படிக்கிறது ஒரு மெத்தடு ஏற்கனவே பாரம்பரியத்தில் இருக்குது. அதனுடைய பரிணாம வளர்ச்சி பார்த்துருக்கோம். 27 நட்சத்திரங்களையும் 4 பாதங்களை பிரித்து அந்த 4 பாதங்களில் எந்த பாதத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பிரித்து 108 முறையில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே எல்லாம் படித்தது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேபி சிஸ்டம்னு ஒன்று வந்ததுங்க. கேபி சிஸ்டத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள், அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கோ அந்த நட்சத்திரத்தின் ரீதியாக அந்த நட்சத்திரத்தில் 13.20 டிகிரி இருக்கு. அந்த ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13.20 டிகிரி. அந்த நட்சத்திரத்தினுடைய அளவில் எந்த பாட்டில் போயிட்டு இருக்கு, எந்த பாட்டில் போயிட்டு இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள இருக்கிற பாட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரேவதினா ரேவதியிலே நிற்கிதா, இல்லை ரேவதி அதுக்கடுத்து அஸ்வினியில் நிற்கிதா, இல்லை ரேவதி பரணியில் நிற்கிதா, இல்லை ரேவதி கார்த்திகையில் நிற்கிதா, இல்லை ரேவதியிலே உள்ள பிரிவு வரக்கூடிய ரோஹிணியில் நிற்கிதா, அதுக்கடுத்து மிருகசீரத்தில் நிற்கிதா, திருவாதிரையில் நிற்கிதா இருக்குங்களா, அதுக்கடுத்து புனர்பூசத்தில் போயிட்டு இருக்கா, இல்லை பூசத்தில் போயிட்டு இருக்கா, அந்த மாதிரி 9 பாட்டில் எந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத, அந்த பிளானட்டை எந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கிற 9 உபபிரிவுகளில் எந்த பிரிவுன்னு எடுத்து அதன் ரீதியாக கால்குலேட் பண்ணுறதுங்க. அதைத்தான் உபநட்சத்திர முறைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் படிக்கிறோம். இப்போ நம்ம என்னன்னா அந்த நட்சத்திரங்கள் ரீதியாக பார்க்கையில பாரம்பரியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, இல்லை உபநட்சத்திர முறையாக இருந்தாலும் என்ன சொல்லணும்னா எந்த ஒரு பிளானட்டுமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் இருந்து தான் பலனாக கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த நட்சத்திரம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குரு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னு சொன்னால் அது ரேவதியில் போகுதா, கேட்டையில் போகுதுங்களா, ஆயிலியத்தில் போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் துல்லியப்படுத்த வேண்டியிருக்கு. அதுபோக ஒரு தசையை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தசையை பொறுத்தளவில் ராகு தசைன்னா இது சதயத்தில் வச்சு நடத்துதா, இல்லை திருவாதிரையில் வச்சு நடத்துதா, இல்லை சுவாதியில் வச்சு நடத்துதா, அதை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம்னா தசை நடத்தும் பொழுது ராகு தசை, இல்லை குரு தசை, இல்லை சனி தசை, இல்லை புதன் தசைன்னு பொதுவாக சொல்லிட்டு போய், ஆனால் பொதுவாக சொல்லாமல் ஜென்ரலாக எந்த நட்சத்திரத்தில் வச்சு தசையை நடத்துது, அந்த தசையை நடத்தும் பொழுது ஒரு தசையாக இருந்தால் அது 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்கள் என்னென்ன பலன்களை நமக்கு ஜாதகத்துக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து உள்ள ஒரு புத்தி போதுனா கூட அந்த புத்தி பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் வச்சு நடத்துது, அந்த நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா மற்ற 2 நட்சத்திரங்களோட தொடர்பு இருக்கும் நிச்சயமா. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ராகு திசையில் புதன் புத்தி ஓடும் நட்சத்திரம், அதில் ஆயிலியத்தில் ஓடுதா, இல்லை கேட்டையில் போகுதா, ரேவதியில் போகுதான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அந்தரம்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இப்போ சனியுடைய அந்தரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே எடுத்துக்கிட்டா கூட அது பார்த்தீங்கன்னா பூசமா, இல்லை அனுசமா, இல்லை பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியா அப்படின்னு பார்க்க வேண்டியது. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கோயிலில் போய் ஆலயங்களில் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பு நட்சத்திரம் மட்டும் சொல்லிட்டு அதுக்கடுத்து லக்ன நட்சத்திரம் ஒரு சில பேருக்கு தெரியும், அதை மட்டும் வச்சுட்டு தான் என்ன சொல்கிறோம்னா மற்ற 9 கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்கிற முறையை நம்ம இதுவரை பார்த்துட்டே வர்றோம். ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறோம்னா 27 நட்சத்திரமே வேலை செய்யும். 27 நட்சத்திரங்களுமே ஒரு ஜாதகத்துக்கு வேலை செய்யும். அப்போ அந்த 27 நட்சத்திரங்கள் நம்ம ஜாதகத்தில் என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வின் மூலமாக, ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக கேபி படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியும். இப்போ புதன் 1, 5, 7, 11 ஓடுதுன்னா ஒருத்தருக்கு 1 எங்கே வேலை செய்யுது, 5 எங்கே வேலை செய்யுது, 7 எங்கே வேலை செய்யும், 11 எங்கே வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து அதன் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு கட்டுரை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா முதலாக பாரம்பரியம் மற்றும் திருக்கணிதம் இல்லாமல் உபநட்சத்திர முறையில் இந்த கேயு உபநட்சத்திர முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவு நம்ம என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஜோதிடருக்கு ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா
இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்க நல்லா துல்லியமா சொல்றீங்க, என்னை பற்றி முழுமையா சொல்றீங்க, எனக்கு உடல் இருக்க நோய்களை பற்றி சொல்றீங்க, என்னுடைய குணநலங்களை பற்றி சொல்றீங்க, எந்தெந்த காலங்களெல்லாம் எப்படி என்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கும் அதை பத்தி சொல்றீங்க, எந்த ஆலயங்களுக்கு போகலாங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க, எதற்காக அந்த ஆலய வழிபாடு நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ஆலய வழிபாடு போனா கூட எந்த நேரத்துல போகணும், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்கள்ட்ட இருந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அதன் ரீதியாக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நிறைய கிட்டத்தட்ட நான் வந்து 2013 இருந்து இந்த ஜோதிட தொழிலில் இருக்கேன். அதில் ஆரம்ப காலங்கள்ல இருந்து இந்த கேபி உபநட்சத்திர முறை ஆராய்ச்சி செஞ்சு இதில் நிறைய முரண்பாடு இருக்கு பலன்கள் சொல்லும் பொழுது அப்படிங்கிற பொழுது இப்போ என்னுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அது நின்ற நட்சத்திரம் சனி, அது நின்ற உபநட்சத்திரம் குரு 3, 9, 12ன்னு வரும் பொழுது 12ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வர்றதுனால நம்ம ஜோதிடத்தில் வந்து ஜோதிட ஆசிரியராக இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு நமக்கு வந்து படிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கும் பொழுது அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை இப்போ இயற்கை வந்து 12ஆம் பாவம் இருந்தால் கொடுக்காது. அப்போ 3 வேலை செய்தா இல்லை 9 வேலை செய்தா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமான முறையில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்னுடைய ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 12 வேலை செய்யாமல் 9 மட்டும்தான் வேலை செஞ்சது. அதுவும் 9மே பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமாக இருந்ததை எடுத்து கண்டுபிடிச்சு அதன் ரீதியாக ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து சொல்லும்போது துல்லியம் அப்படின்னு கிடைச்சதுனால அந்த கேஇ உபநட்சத்திர முறை அப்படிங்கிறத வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அந்த கேஇ உபநட்சத்திரம் பொறுத்தவரை ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும் பொழுது பொதுவாக நம்ம சொல்லாமல் ராககாலங்கிறது என்ன சொல்லுவோம், பொதுவாக சொல்லுவோம். யமகண்டங்கிறதும் பொதுவாக சொல்றது. ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பொதுவாக பலன் சொல்றதுங்கிறதே ஒருத்தருடைய தனிப்பட்ட திறமை இல்லாட்டா அவங்களுடைய வாக்குப்பளிதத்தின் மூலமாக நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அறிவியல் பூர்வமாக ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இப்போ 12ஆம் பாவம் விரயம் அப்படின்னா ஏன்னு ஒரு கேள்வி கேட்டா விரயம்னா விரயம் அப்படின்னு சொல்லாம, இப்போ 1ஆம் வீடு மேசம் நெருப்புத்தன்மையாக இருப்பதால் அதுக்கு முந்தைய வீடாகிய மீனங்கிறது நீர்த்தன்மையாக இருப்பதால் நெருப்பை நீர் வந்து அணைக்கும், அதனால செயல்பட விடாது அப்படிங்கிற மாதிரி அறிவியல் பூர்வமாக நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய விஷயங்கள் 2013 டிகிரி போட்டிருக்கேன். டாக்டர் இளங்கோவன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் என்பது இல்லை, மூல நட்சத்திரம்லாம் ஒன்றும் செய்யாது, இந்த மாதிரி நிறைய அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சனி பயிற்சியை பொறுத்தளவில் 7.5 சனி, கண்ட சனி, பொங்கு சனி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அறிவியல் பூர்வமாக நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஏன் அந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் போக முடியாதுன்னா, தொலைக்காட்சியை பொறுத்தவரை பொதுவான பலன் தான். எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான பலனாக சொல்லிட்டு போயிடுவாங்க, ராசி பலன், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள்ங்கிறது பொதுவாக போயிருக்கு. நம்ம இங்கே அப்படி இல்லைங்க. உங்கள் ஜாதகம் மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது. நம்ம ஜாதகம் மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது. ஏன்னா இயற்கை என்பது ஒரு பொருள் போல இன்னொரு பொருளை படைக்காது. உங்களுக்கே தெரியும், உங்கள் கைரேகை மாதிரியோ உங்கள் குருவெளி மாதிரியோ, சரிங்களா, உங்களுடைய நாட்டினுடைய ரேகைகள் மாதிரியோ இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காதுங்க. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து பொதுவாக இந்த ராசியை வச்சு பலன்கள் சொல்றது, வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலமாகவும் திருக்கணித்தின் மூலமாக பலன் சொல்லும்போது துல்லியமான பலன் வராது. துல்லியமான பலன் வராது. ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுது அவருடைய நேரத்தை நம்ம சரி செய்து ஆளுங்கிரகங்கள் மூலம் நேரத்தை சரி செஞ்சு அதன் ரீதியாக நம்ம வந்து இந்த கேஇ உபநட்சத்திர முறையில் நம்ம பலன்கள் சொல்லும் பொழுது நட்சத்திரங்கள் ரீதியாக பிரிக்கிறோம். ஒரு நட்சத்திரமா இருந்தால் கூட விசாக நட்சத்திரத்துடைய தன்மை வேற, அது குருடைய நட்சத்திரம் தான். நான் விசாகத்தினுடைய தன்மை வேற. அதுக்கடுத்து என்ன சொல்றோம், குருவுடைய நட்சத்திரம் தான் போராட்டாதியாக இருந்தால் அதனுடைய தன்மை வேற. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் அதனுடைய தன்மை வேற. ஏன்னா முன்னோர்களை பொறுத்தளவில் ஒன்றுக்கும் ஒரு தேவதைகளை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களை தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த மிருகங்கள் நடவடிக்கைகளோட மனிதர்களுடைய நடவடிக்கைகளை ஒத்து போகிற மாதிரி இருக்குங்களா அப்படிங்கிறது அந்தந்த பாவத்தின் ரீதியாக நம்ம வந்து செயல்படுத்தும் போது அதனுடைய துல்லியம் எடுத்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அது பேச்சாக இருந்தாலும் சிந்தனையாக இருந்தாலும் அவருடைய மனதாக இருந்தாலும் அவருடைய அழகை ரசிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சேமிப்பு திறனாக இருந்தாலும் உழைக்கும் விஷயங்களாக இருந்தாலும் வெளியே பழகக்கூடிய தன்மையாக இருந்தாலும் இயற்கையாக சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளிலிருந்து மீறக்கூடிய தன்மைகளாக இருந்தாலும் இறைவனுடைய அனுக்கிரகமாக இருந்தாலும் பொறுப்பான தன்மைகளாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்
எல்லோரோடும் பழகும் தன்மையாக இருப்பதிலிருந்து ஓய்வெடுக்கும் காலங்கள் வரை நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஜாதகத்துல 12 பாவங்களை பிரிக்கும் பொழுது அதை நட்சத்திர ரீதியாக பிரித்து பலன் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த துல்லியமான பலன் என்பது 100% உண்டு. அதனாலதான் நான் அடிக்கடி யூடியூப்ல சொல்லும்போது சொல்லியிருப்பேன், இதுவரையும் உலகத்திலேயே இல்லை நமக்கு தெரிஞ்ச தமிழர்கள்ல துல்லியமாக சொல்லக்கூடிய முறைங்கிறது இந்த உபநட்சத்திர முறை. அது கேயு உபநட்சத்திர முறைங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, நம்ம இதை போட்டிக்காகவோ இல்லை எதற்காகவோ சொல்லலை. ஒரு 100 நபர்கள் இல்லை உங்கள் ஜாதகமே நீங்கள் போடும் பொழுது, வீடியோ கேட்குறவங்க உங்கள் ஜாதகமே போடும் பொழுது உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கூட தெரியாமல் இருக்கலாம். அதை நம்ம நிச்சயமா அந்த முறையில சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் சம்பவங்கள்லாம் சொல்லும் பொழுது, அதே மாதிரி நீங்க எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கலாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க 100% இந்த ஜாதகத்தை நம்பலாம். காரணம் என்னன்னா, நீங்க யாரும் பிரபல ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாரு நமக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா துல்லியப்படுத்தணும். காரணம் என்னன்னா, என்னால பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல 100% என்னால அந்த உறுதி கொடுக்க முடியும். நீங்க 50 ஜாதகம் சொல்லுங்க, அந்த 50 ஜாதகத்துக்குமே நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். அந்த 50 நபர்களுமே அருமையா சொல்றாங்க, துல்லியமா சொல்றாங்கன்னு சொன்னாவே போதும். சரிங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரே ராசி பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு யூடியூப்ல வலைதளங்கள்ல பரவுறதை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கே தெரியும், பொதுவாக பாத்தீங்கன்னா குரு பயிற்சிங்கிறது ஒரு நன்மையை மட்டும் செய்யும் அப்படின்னா 12 வருடங்களே உலகம் சுபிச்சமாயிடும். இது யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரி 7 சனி, கண்ட சனி, சனி தீமையான பலன்களை கொடுக்கும். பாதச்சனி, விரையச்சனி மூலமாக, அஷ்டமத்து சனி மூலமாக அப்படின்னா உலகம் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள்லேயே உலகம் அழிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறானது, உண்மைக்கு மாறானது. அதை இன்னும் மாறுதட்டி சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை முடக்கக்கூடிய செயல். அதனாலதான் பொதுவாக ஜோதிடர்கள் பொறுத்தளவுல ஜோதிட வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கும். காரணம் என்னன்னா, கிரகங்களை தவறாக சொல்வது. அதாவது நல்ல கிரகங்களாக நீங்க சொல்லக்கூடிய சுக்கிரனா இருக்கட்டும் இல்லை குருவா இருக்கட்டும், அது நன்மையை மட்டுமே செய்யும்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல குழந்தை அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மெயினான காரணம் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். அப்ப எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க? அப்ப பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஜாதகத்துல குரு வீக்கா இருக்கு, இல்ல கெட்ட இடத்துல உட்கார்ந்து அர்த்தம். அதே சுக்கிரன் நன்மை மட்டும்தான் கொடுக்கும் நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா சுக்கிரனை பொறுத்தவரை ஒரு ஆணுடைய வாழ்க்கையில சுக்கிரன் திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப சுக்கிரனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நன்மை மட்டும் செய்யும்னா, இல்ல பொருளாதாரத்தை மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னா கூட எத்தனை பேர் இந்த சுக்கிரனுடைய தசையில பெரிய கோடீஸ்வரலா இருக்காங்க? இல்ல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம பார்க்கறோம், நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய வருது. அதனால பொதுவா ஜோதிடத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஆசை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா நோட் எடுத்துக்கிட்டு, இல்ல வீட்டுல ஏதோ ஒரு புக்கை வச்சுக்கிட்டு தினசரி பாத்தீங்கன்னா இந்த ராசி பலன் பாக்குறது, அதை ரொம்ப ஒரு முறையாவே வச்சிருக்காங்க. அதை ஒரு கொள்கையாவே வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா பொதுவான பலன் உங்களுக்கு எந்த வித மாற்றத்தையும் கொடுக்காதுங்க. அது 100% உத்தரவாதம் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, உங்க ஜாதகம் வேற, உங்களுடைய பிறப்பு நேரங்கிறது நீங்க பிறக்கக்கூடிய இடத்தை பொறுத்தளோடு அந்த அச்சாம்ச ரேகாம்ச பிரகாரம் அந்த நேரத்தை சரி செய்வதன் மூலமாக துல்லியமாக எடுக்கலாம். எந்த ஒரு ஜாதகரா இருந்தாலும் சரிதான். எவ்வளவு பெரிய ஜாதகம் சேலஞ்சான ஜாதகம்னா கொடுங்க, எதற்காக அவருக்கு குழந்தை பிறக்கல, ஏன் திருமணத்துல பிரச்சனை இருக்கு, தொழில ஏன் பிரச்சனை இருக்கு, அவருக்கு ஏன் வெளிநாடு போய் கஷ்டப்படுறாரு, ஏன் வெளிநாடு போய் நல்லா இருக்காரு, சரிங்களா? அதே மாதிரி வேலையில உயர்ந்த பதவி எப்ப டிரான்ஸ்பர் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணுமே பாத்தீங்கன்னா பாவங்கள் ரீதியா இருக்கு. அதே போல பாவங்களை பொதுவாக வைத்துக்கொண்டு கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது துல்லியப்படுத்த முடியும். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கையை நிர்ணயிப்பவர் என்ன சொல்றோம்? சுக்கிரன் சொல்றோம். அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்துல ஒரு அவங்களுடைய துணையை நிர்ணயிக்கக்கூடிய செவ்வாய்ன்னு சொல்றோம். அதே மாதிரி குழந்தையை பொறுத்தளவோட மெயினா நம்ம பார்க்க வேண்டியதுங்க குருவை பார்க்க வேண்டியது. எப்படி தந்தை அரசாங்கம் இது சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு சூரியனை பார்க்கிறோம், அதே போல தந்தை வழி உறவுகள் ராகு பார்க்கிறோம். அதே மாதிரி சந்திரனை பொறுத்தளவுல அம்மான்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தாய் வழி உறவுகளை நம்ம கேதுவா எடுத்துக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா ராகு கேது சனி என்பது நம்ம என்ன சொல்றோம்னா தீய கோள்களா நம்ம சொல்றோம். அது முற்றிலும் தவறு. காரணம் என்னன்னா, சனியை பொறுத்தளவுல முன்னோர்கள் வணங்கக்கூடியது. முன்னோர்கள்னு ஒண்ணு வார்த்தை வரும், பழமைன்னு ஒண்ணு வார்த்தை வரும், உங்க குலதெய்வம்ன்றது வரும், தெரியுதுங்களா? அதே மாதிரி ராகு கேதுவை பொறுத்தளவுல உங்களுடைய தந்தை வழி உறவு மற்றும் தாய் வழி உறவு. அப்ப
அப்போ ராகு கேது பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டன் முப்பாட்டனான்னு சொல்லுவோம். இப்போ இயல்பா நம்மளுடைய முன்னோர்கள் அவருடைய வாரிசுகளாய் நமக்கு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தீமையை செய்ய மாட்டாங்க, நன்மையை மட்டும்தான் செய்வாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ இல்லை சனியோ தீமையான பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவத்தின் ரீதியாக மட்டும் பார்த்தீங்கன்னா சரி சிரமப்படுவது உண்டு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி வரும், கண்டச்சனி, பங்கு சனி, தீமைகள் வருங்கிறது 100% தவறு. இன்றைக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக சொல்வது போல ஏற்கனவே இருக்கிற முறை வந்து நாங்கள் 2014 நான் நிறைய யூடியூப்ல போடும்போதே சொல்லியிருக்கேன். சனிப்பயிற்சியை பற்றிய டாக்டர் இளங்கோவன் அஸ்ட்ராலஜி போட்டு பாருங்க, சனிப்பயிற்சி போட்டு பாருங்க. நான் அப்பவே முழுமையான விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன் வந்து நீங்க சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அதுக்கெல்லாம் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணி இந்தந்த ராசியெல்லாம் சிறப்பாக இருக்கும், இந்தந்த ராசியருக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு எப்படி விட்டுறீங்களோ அதே மாதிரி குரு பயிற்சிக்கு எப்படி விட்டுறீங்களோ ஏன் சூரிய பயிற்சி போடுறதில்ல, புதனுக்கு ஏன் பயிற்சி போடுறதில்ல, செவ்வாய்க்கு ஏன் பயிற்சி போடுறதில்ல, சுக்கிரனுக்கு ஏன் பயிற்சி போடுறதில்ல? அப்போ ஏன் அதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் மாதக்கோள்கள்னால இயல்பா வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மைத்தன்மை ஈஸியா மக்களுக்கு வெளிப்பட்டு. இப்போ மக்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா பொதுவாக ஒருத்தர் சிரமப்படும் பொழுது ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு என்ன செய்யறாங்கன்னா நோட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு தெருவா நல்ல ஜோதிடரா இருக்காங்களான்னு தான் பாக்குறாங்க. ஆனா பொதுவா என்ன நினைக்கிறோம் எல்லாருமே, சனியை மட்டும் வச்சுக்கிட்டு ராகு கேதை மட்டும் வச்சுக்கிட்டு அது தீமையான பிளானட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு உருவப்படுத்தி அது துல்லியம் இல்லாம நம்ம சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா சீரழிக்கிறோம். உனக்கு 2.5 வருடம் உனக்கு 7.5 சனி நடக்கும் பொழுது அவருடைய மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சரிங்க அவரை வந்து ஆட்டோமேட்டிக்கா மன ரீதியா பாதிப்புக்கு உண்டாகிறாரு. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். ஜோசியர் சொல்லிட்டாரு, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கும். அந்த நடக்கிறத வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஜோதிடர் அவர் சொல்லிட்டாரு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருடங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அது முற்றிலும் தவறான விஷயங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இல்லை ஒரு சில பேருக்கு தெரியலன்னா கூட நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதைத்தான் நீங்கள் சொல்ல போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு புதிய முறை, நான் என்னுடைய வகுப்புகளில் இப்போ கூட ஒரு பேஜ் முடிச்சிருக்கேன், 21 பேர் பேஜ் முடிச்சிருக்கேன் லேட்டஸ்ட்டாக. இப்போ இந்த ஜான்வரியில், அதாவது டிசம்பரில் ஆரம்பித்து ஜனவரியில் அந்த கிளாஸ் இப்போ முடிய போதுன்னு ஒரு 2 கிளாஸ் தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சேலஞ்சு எடுத்துன்னு சொன்னேன், உங்கள் ஜாதகம் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு ஊராட்சி ஜாதகம் பற்றி பிரச்சனை இல்லை, உங்கள் ஜாதகம் போடுவோம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் நான் கம்ப்ளீட்டாக சொன்னேன்னா நீங்கள் வந்து இதை தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேலஞ்சு கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரத்தோட முடிக்க போகிறாங்க. புதிதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதங்களில், அதாவது வர்ற பிப்ரவரி 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் கிளாஸ் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸில் ட்ரையல் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுப்பேன். அது திருப்தியாக இருந்தால் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னுடைய வகுப்புல கடந்த ஒரு 12 வருடங்களாக ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் சாஃப்ட்வேர் இருந்துச்சு. 60,000 ப்ளஸ் சாஃப்ட்வேர், என்னோட ஃபீஸ் மட்டும் 60,000 வாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகம் படிக்கிறவங்க கேட்டுக்கிட்டதுனால நான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3000 மட்டும்தான் வாங்குறேன். 8 வகுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துல்லியமான அந்த கேயு உபநட்சத்திர முறையை வந்து நான் துல்லியமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் கேரண்டியாக தரேன். ஒருவேளை உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 8 வகுப்புகளில் நான் சொல்கிற அந்த மெத்தடு, அந்த சொல்கிற முறை உங்களுக்கு பிடிக்கலைன்னா, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த ஃபண்டை திரும்ப வாங்கிக்கலாம். அதுக்கு நான் உறுதி தரேன். காரணம் என்னன்னா என்னால் என் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜோதிடம் 40,000 ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அப்போ 40,000 பேருக்கு நான் ஜோதிடம் சொல்லியிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் 2014, 15, 16 காலங்களில் இருந்த அந்த இளங்கோ இப்போ இல்லை. காரணம் என்னன்னா அனுபவங்கள் நிறைய கிடைக்க அந்த கேபி முறையிலிருந்து அடுத்த பரிணாமம் அந்த கேயு உபநட்சத்திர முறை எடுத்து சொல்லும் பொழுது அதனுடைய துல்லியம், ஒருத்தருடைய ஜாதகத்தில் 12 பாவங்கள்ல லக்ன பாவத்தில் ஒரு நட்சத்திரம் இருந்தால் அது எந்த நட்சத்திரத்தோட தொடர்பு கொள்ளுது, அது யாரோட டிசைன் ஃபேக்டராக வருது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நட்சத்திரத்தின் மூலமாக நேரடியாக ஒரு வித பலனையும் மறைமுகமாக இரண்டு வித பலன் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 243 நட்சத்திரங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி தான் பார்த்தீங்கன்னா பலன்கள் சொல்லணும். 12 பாவங்களும் 27 நட்சத்திரம் இன்ட்டு 9 கிரகங்கள். அப்போ அந்த 243 முறையிலையும் கரெக்டாக நம்ம எடுத்து என்ன செய்யணும்னா ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம பலன் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஆலயமாக இருந்தால் கூட அந்த ஆலயம் பொதுவாக நம்ம சிவன் அப்படிங்கிறத விட இப்போ நம்ம ஒவ்வொரு ஆலயங்களுக்குமே
இப்போ நம்ம சிதம்பரம் அப்படின்னாவே நடராஜன் பொதுவாக எடுத்துக்கிட்டா கூட அங்கே விசாக நட்சத்திரத்துக்கான ஆலயம். அதே மாதிரி பக்கத்தில் சீர்காழியில் சட்டநாதர் கோயில் இருந்துச்சுன்னா சரி, அங்கே இப்போ தெரியும் உங்களுக்கு மூங்கில் தலை வெளிச்சம் வருது, புனர்பூச நட்சத்திரம் ஆலயமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உங்க திருநெல்வேலி போகிறோம் நெல்லையப்பர், அங்கேயும் புனர்பூச நட்சத்திரம் தான். அதே மாதிரி மதுரையில் வரணும் சுந்தராஜ பெருமாள் சொல்கிறோம் சரிங்களா, மீனாட்சி அம்மன் ஆலயம், அங்கே வந்து சதய நட்சத்திரம் கடம மர தலை வெளிச்சம் வரும். ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் அப்படிங்கிறத விட அந்த தலை வெளிச்சத்தின் ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான உங்க ஜோதிடத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன கொடுக்குதோ அதற்கான வேண்டுதலை நீங்கள் அந்த தெய்வத்திட்ட வேண்டலாம். திருக்கோயிலுக்கு போடுறோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் புன்னை மரம் தலை வெளிச்சம், பக்கத்திலே ரிஷிவந்தியம் போகிறோம், புன்னை மரமும் மகிழ மரமும் தலை வெளிச்சம் சரிங்களா. ரெண்டு தலை வெளிச்சம் அங்கே இருக்கு. ரிஷிவந்தியம் ரிஷிகள் வந்து வெளிப்பட்ட இடம். அப்போ அங்கே என்ன சொல்ற அர்த்தநாரீஸ்வரர் வந்து அங்கே இருக்கிறதா வந்து அந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பக்கத்தில் ஒரு ஆதி திருவரங்கம், மகிழ மரம் தலை வெளிச்சம் சரிங்களா. அப்போ அனுச நட்சத்திரம் உங்களுக்கு எந்த மாதிரி பணம் கொடுக்கும்? நீங்கள் பணத்துக்கு போகணுமா, சந்தோஷத்துக்கு போகணுமா, குழந்தை பாக்கியத்துக்கு போகணுமா, திருமணத்துக்கு போகணுமா, எதற்காக இங்கே போகணுங்கிறத முதல்ல உங்கள் ஜாதகத்துக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு அந்த ஆலயத்தில் அந்த வேண்டுதலை நீங்கள் வைக்க முடியும். அதுக்கடுத்து பக்கத்தில் அண்ணாமலையை பொறுத்தளவில் அண்ணாமலையார் பொறுத்தளவில் என்ன சொல்கிறோம், அங்கேயும் மகிழ மரம் தான் தலை வெளிச்சம். நீங்கள் இங்கே போனாவே தெரியும். அப்போ அனுச நட்சத்திரம் அங்கே போனால் நமக்கு என்ன கொடுக்கும்னு தெரியாமல் பொதுவாக போய் நம்ம சாமி கும்பிடுறதுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் போயிடலாம். ஒரு ஆலயத்துக்கு நம்ம போகிறதுனால அதன் ரீதியாக நம்ம வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா பழிக்காமே கூட போயிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எப்போதுமே ஒரு ஜோதிடத்தில் உங்களுக்கு 27 நட்சத்திரம் என்ன கொடுக்கும். அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 12 பாவங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாவது என்ன கொடுக்குங்கிறது தெரியணும். அது எந்த நட்சத்திரோட இணைந்து எந்த நட்சத்திரத்தோட முடிவு வரும்பொழுது அது 3 வித பலன் நமக்கு எப்படி கிடைக்கும் தெரிஞ்சாதான் நீங்க உங்களை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்றது மெயினா என்ன சொல்றேன்னு, நீங்க உங்களை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க யார், இந்த உலகத்துக்கு எதற்காக வந்திருக்கீங்க, உங்களுடைய இயல்பு என்ன, உங்களுடைய குணநலன் என்ன, உங்களுடைய பொருளாதார சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, குழந்தையோட எப்படி நீங்க இணைந்து வாழ போறீங்க, உங்களுடைய லைஃப் நீங்க முழுசா முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. மற்றபடி நீங்க அப்புறம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு ஜோதிடம் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் படிக்கிறதுக்கு நிறைய மக்கள் ஆர்வமா இருக்காங்க. அப்ப வந்து ஜோதிடத்துக்கு மேல நிறைய விழிப்புணர்வு இருக்கு. அந்த விழிப்புணர்வை பொறுத்தவரை என்ன நினைக்கிறோம்னா எல்லாருமே அந்த பாரம்பரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாரம்பரியம் 12 கட்டம் 9 கிரகங்கள்ங்கிறது 100% துல்லியா வராது. பொதுவாக ராசி பலனுங்கிறது ஒரே சனி பயிற்சியிலே குரு பயிற்சியிலே மாறுங்கிறது 100% தவறுங்க. அது எல்லாருக்குமே நீங்களே யோசிச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு. ஒரு மாமரத்திலேயோ சரிங்களா, ஒரு வேப்ப மரத்திலேயோ ஒரு இலை போல இன்னொரு இலை இருக்காது. அது எல்லாத்துக்கும் உள்ளதான், நிறையாலோ இடையாலோ உருவத்தாலோ கண்டிப்பா மாறும். அது போலதான் நீங்களும் உங்க கைரேகை மாதிரி உலகத்துல யாருக்குமே இருக்காது சரிங்களா. உங்க பிறந்த நேரம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன சொல்றோம், எல்லா உறுப்புகளுமே அது பாட்டு இண்டிவிஜுவலா இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நுரையீரல் மட்டும் தாயினுடைய சுவாச காற்றின் மூலமா தான் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கிட்டு இருக்கும். எப்ப தாயினுடைய தொப்புள் கொடியை வந்து கட் பண்றோமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா முதலாக இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து வாங்க பார்க்கும். பிரபஞ்சத்தின் மூலமாக நுரையீரல் மூலமாக முதலாக அந்த காற்றை சுவாசிக்கும் போது நம்ம அந்த 9 கிரகங்களுடைய நிலையை எடுக்கிறோம். அடுத்து 27 நட்சத்திரங்களுடைய நிலையை எடுக்கிறோம். அடுத்து 12 பாவங்களுடைய நிலையை எடுக்கிறோம். அப்ப அந்த 12 பாவங்களும் 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்குங்கிறது அப்பதான் தீர்மானிக்கும். அப்ப தீர்மானிக்கும் போது கரெக்டான நேரம் எடுக்க முடியுமா அப்படின்னா 100% எடுக்க முடியும். ஏன்னா பழைய முறையில உங்களுக்கே தெரியும், ஆண் புள்ள பெண் புள்ளன்னு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட வச்சிருப்பாங்க. இப்ப அப்படிலாம் இல்லைங்க. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் 2 நிமிடம் 5 நிமிடங்கள் வித்தியாசம் இருக்கும், ஈஸியா எடுத்துடலாம். 4 தினங்கள் எடுக்கும் பொழுது ஒருத்தருடைய துல்லியம் சொல்லிடலாம். நீங்க கோவக்காரரா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க, பயங்கர கோவக்காரரா காமிக்கிறீங்க, புதன் கெட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்றோம்னா அதுல ஆயுள் நட்சத்திரமே கெட்டு போயிருங்க, ஆதிசேஷனுடைய நட்சத்திரமே பயங்கர நீங்க கோவக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க, அவர் ஜாதகம் கரெக்ட். இப்போ 2ஆம் வீடுங்க, 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா பார்க்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி ரொம்ப வீக்கா இருக்குங்க. சனி 8ஆம் பாவத்தை தொடர்பு உள்ளதுனால பல்லுல பூச்சிக்கொள்ளு இருக்க, இந்த பல்லு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொன்னாங்கன்னா அது அவருக்கு தெரிந்த விஷயம். ஒரு ஜோதிடரால சொல்ல முடியும்னா நிச்சயமா அதை சொல்ல முடியும். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயம் இல்லைங்க, எனக்கு பல்லு நல்லா இருக்கு ஓகேங்களா அப்படிங்கிறோட நம்ம ஜாதகத்துல டைம் கொஞ்சம் சரியா எடுக்கலைன்னு அர்த்தம். அவரே கோவக்காரர் இல்லைங்க நான் ரொம்ப பொறுமையானு சொன்னா அப்ப நீங்க சரியா எடுக்கலைன்னு அர்த்தம்.
அப்ப இந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜாதகம் போட்டிருக்கோம். நிறைய மாணவர்களையும் உருவாக்கியிருக்கோம். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஆத்மார்த்தமா ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த முறையை நீங்க படிச்சுக்கிறீங்க. படிக்கும் பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கேரண்டியே தேவை. நான் வந்து ஒரு காலத்துல 60,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன். 30,000 + 30,000. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அதுல வந்து வெறும் 3,000 மட்டும் தான் வாங்குறேன். 8 வகுப்புகள் தர்றேன். 8 வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, சனி, ஞாயிறு வகுப்புகள் மட்டும்தான். அது போக மெட்டீரியல், அதாவது இந்த டிவிடி 12 பாவங்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிவிடி போட்டிருக்கேன். அதே மாதிரி 9 கிரகங்களுக்கு நான் அது வரையும் யூடியூப்லேயே அதை போட்டது கிடையாது. அப்புறம் என்னுடைய புக் இருக்கு, அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாங்க ப்ளஸ் 2,000 மட்டும் மெட்டீரியல் காஸ்ட் வாங்க, இவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நான் எப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு திருப்தி இல்லை சார், நீங்கள் சொல்கிற மெத்தட் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் திருப்தியாக இல்லை அப்படின்னு 100% மறுக்கவே மாட்டீங்க. என்னால் அது கேரண்டி கொடுக்க முடியும். ஏன் நான் வந்து தைரியமாக நீங்கள் பணத்தை ரீஃபண்ட் வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னேன்னா, எனக்கு 100% எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பாவங்களையும் கிரகங்களையும் நாங்க கொடுக்குற புக்கில் வந்து இருக்கிறத வந்து நல்லா படிச்சு பார்த்துட்டு, நான் கொடுக்குற டிவிடி நல்லா கேட்டு பார்த்துட்டு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிற மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? இயல்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ஃபாலோ பண்ண முடியாட்டா கூட, திரும்ப திரும்ப வந்து வகுப்புகள் நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தணும். ஆகவே கீழே உள்ள லிங்க்ல நீங்க விருப்பம் இருந்தால் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 கிளாஸ் ட்ரையல் கிளாஸ் கொடுப்பேன். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ட்ரையல் கிளாஸ் கொடுக்குறேன். அந்த ட்ரையல் கிளாஸை பொறுத்தளவுல நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதுக்கு பின்னாடி அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த லிங்கை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். என்னால 100% இப்போ உறுதி கொடுக்க முடியும். அது யாரின் மூலமா? உங்க ஜாதகத்தின் மூலமாக. உங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயத்த இந்த உலகத்துல யாருமே சொல்லாத அளவுக்கு, யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு நான் 100% கேரண்டியா சொன்னேன்னா, நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கிறது தான் வேணும். காரணம் என்ன? அது உங்க ஜாதகம், உங்க ஜாதகம். உங்க ஜாதகத்தை நான் வந்துட்டு நானா வந்து பாத்தீங்கன்னா அதை இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க வந்து ஒத்துக்குருவீங்க. இன்னொன்னு, ஒரு ஜோதிடரை பொறுத்தவரை நான் எப்போதும் வேண்டி கேட்டுக்கிறது, பா ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட இந்த இயல்புலாம் இருக்கான்னு கேளுங்க. துருவ கணிதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு புதன்னா பிடிங்க, தாய் மாமனுங்க, 9னா அப்பாங்க, உயிரோடு இருக்காருன்னா டிக்குங்க. அதே மாதிரி துருவ கணிதத்தை வச்சு தயவு செய்து ஜாதகம் சொல்றது வந்து அது வேஸ்ட்டுங்க. அது மக்களை வந்து நம்மளை ஏமாத்துற மாதிரிங்க. அதிலே எழுதி வச்சுட்டு புதன்னா தாய் மாமன் 2 போட்டிருந்தா தாய் மாமன் 2 பேருன்னு சொல்றது. அதே மாதிரி கூட பிறந்தவங்க இளைய சகோதரன்னா 3 பேர், 3ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு 2ன்னு போடுறது. அதே மாதிரி மூத்த சகோதரர்கள்னா 11. அந்த மாதிரி ஜாதகம் சொல்றது வேஸ்ட்டு. இது நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். வரக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்களே ஏமாத்துறோம்னு அர்த்தம். இன்னொன்று நாம என்ன சொல்லுவோம், ஒரு குறைந்த தொகை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எதுக்கு வருவாங்கன்னா, ஒரு நம்பிக்கை, ஒரு விஷயத்தை நம்ம செயல்படும் பொழுது, ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை வெளிநாடாக இருக்கலாம், இல்லை குழந்தை விஷயமா இருக்கலாம், திருமண விஷயமா இருக்கலாம். எல்லாமே என்ன செய்றாங்கன்னா, ஜோதிடர் நம்பி பொருத்தம் பார்த்து தான் வர்றாங்க. ஆனா கடைசியில் என்ன செய்யறாங்க, 10 பொருத்தம் இருக்கு, 11 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யாங்கன்னா, பொதுவா வந்து சொல்லிட்டு போறது இல்லாம, நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து நட்சத்திரம் பார்க்காம, லக்ன நட்சத்திரமே கரெக்டா சப்ளாடல் எடுத்து பார்க்க தெரியாம, நம்ம அதுக்கு பேரே பார்க்க முடியாது. ஒரு புனர்பூச நட்சத்திரம்னா பெண் பூனை, அதுக்கு சரியான பேர்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை நட்சத்திரம் ஆண் பூனை. அட்லீஸ்ட் 1, 3, 5லயாவது வரணும். 1ஆம் பாவங்கிறது லக்ன பாவம், 3ங்கிறது மனது, 5ஆம் பாவம்ங்கிறது தாம்பத்தியம், உங்களுடைய வாரிசு. அட்லீஸ்ட் இதுல எல்லாம் வந்தா தான் ஓரளவுக்கு அது ஒத்து போகும். எல்லாமே பகையா சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மகம் பூரம் எலியை சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வர்ற மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பூனைக்கு எலி பயப்படும். சரிங்களா? அதே நீங்க மேலே கொண்டுட்டு போறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, பூனை பயப்படுற அளவுக்குன்னா என்னென்ன இருக்கு பாருங்க. அங்கிட்டு வந்து ஆண் நாய் திருவாதிரை, பெண் நாய் மூல நட்சத்திரம், இப்படி சேர்க்கறதும் கூடாது. அதனாலதான் முன்னோர்கள் வந்து அந்த பொருத்தம் பார்க்கறத சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, எல்லாருமே நோட்டை கையில வச்சுக்கிட்டு எல்லாருமே தெரிஞ்சது மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்க. பொதுவான தன்மைங்கிறது வேற. போராடம் திருவோணம்னா ஆண் குரங்கு பெண் குரங்கு யாருக்கு ஆகாது? மூலத்துக்கும் திருவாதிரைக்கு ஆகாது, ஆண் நாய்க்கு பெண் நாய்க்கும் ஆகாது. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எதிரி நட்சத்திரங்கள் இருக்கு, நட்பு நட்சத்திரங்கள் இருக்கு. பூசங்கிரம் ஆணாடு, கார்த்திகைங்கிறம் பெண்ணாடு. அதுக்கு நட்பா வர்றது என்ன சொல்றோம்? உத்திரட்டாதி பசுமாடு, உத்திரங்கிறது என்ன சொல்றோம்? காளை மாடு. நட்பா போகுதுங்க. சரிங்களா? பகை என்பது இல்லை. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் நீங்க சொல்லலாம். சதயங்கிறது பெண் குதிரை, அஸ்வினிங்கிறது ஆண் குதிரை. சரிங்களா? இதுக்கு பகைன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? புரட்டாதி ஆண் சிங்கம், விசாகம் பெண் புலி, சித்திரை ஆண் புலி, அவிட்டம் பெண் சிங்கம். இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம்? பகைன்னு சொல்றோம். அதே நட்புன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? அனுஷம் கேட்டை ஆண்மான் பெண்மான்.
தெரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சொன்னது அட்லீஸ்ட் லக்னத்தின் ரீதியாக சிந்தனை ரீதியாக ஒத்து போகட்டா கூட சரிங்களா, மனசு ரீதியாக ஒத்து போகுதா? அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் தாம்பத்தியத்தின் ரீதியாக சந்தோஷத்தின் பார்த்தவனை பிடிச்சிருக்கு அப்படியாவது ஒத்து போகுதா? இல்ல 9ஆம் பாவத்தின் ரீதியாக இறைவனுடைய அனுக்கிரகத்தின் ரீதியாக எங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கு, அந்த ரீதியாக ஒத்து போச்சுன்னா தான் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ஜாதகத்தை பொறுத்தவரை எப்போதுமே பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான நட்சத்திரத்தை, அதுவும் பிறப்பு நட்சத்திரத்தை வச்சுட்டு சொல்றதே முற்றிலும் தவறு. ஒருத்தர் வந்து நான் வந்து சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னா எனக்கு பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நான் சதய நட்சத்திரத்துல ராகு திசையில பிறந்திருக்கேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்னங்க ஆகும், சதயத்திலிருந்து பூரட்டாதியில வச்சு குருதசை நடத்துங்க, அது ஒரு 16 வருடங்கள். அந்த 16 வருடத்துல இந்த 9 பிளானட்டுங்க நிச்சயமா கெட்டு போகாது. ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 27 நட்சத்திரங்கள்ல எல்லா நட்சத்திரம் கெட்டு போகாது. கிரகங்களை பொறுத்தளவுல அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இப்போ குருனா எல்லா குருவுமே 3 குருவுமே கெட்டு போயிருக்காது. ஒண்ணு புரட்டாதி, இன்னொன்று புனர்பூசமோ இல்லை விசாகம், 3மே ஒருத்தர் ஜாதகத்துல கெட்டே போகாது மேக்சிமம் பார்த்தீங்க. அப்ப நிறைய உங்களுக்கு பார்க்க தெரியல. அப்ப குரு கெட்டு போயிட்டான்னு எப்படி நீங்க பொதுவா சொல்ல முடியும்? அது புனர்பூசத்துல இருக்கிற நட்சத்திரம் கெட்டு போயிருக்கா, புரட்டாதியில கெட்டு போயிருக்கா, இல்லைங்களா, இல்லை விசாகத்துல கெட்டு போயிருக்கா, இது தெரியாம என்ன செய்யணும், பொதுவா குரு கெட்டு போச்சு. அதே மாதிரி சனி கெட்டு போச்சுன்னா கூட எதுல வச்சு கெட்டு போயிருக்கு, உத்திரட்டாதி கெட்டு போயிருக்கா, அனுஷம் கெட்டு போயிருக்கா, பூசம் கெட்டு போயிருக்காங்கிறத பார்க்க வேண்டியது. அப்ப எதுவுமே இல்லாம பொதுவா என்ன சொன்னா சனி கெட்டு போச்சு, பார்வை நீசம் ஆச்சு, அது ஒரு காலம்ங்க. இப்பெல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு நிறைய விரிவடைஞ்சிருச்சு. அப்ப தகவல் தொடர்பு விரிவடைறதுக்கு அஸ்ட்ராலஜின்னு வந்து என்ன செய்றீங்க, நிறைய விரிவடையணும். ஆனா விரிவடைய மாட்டேங்குது. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பாரம்பரியத்தை தான் வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்றீங்களே ஒழிய மற்றபடி அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு வர மாட்டீங்க. இன்னொன்று அந்த குரூப்ல இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்கள அதையே சொல்லி 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 இது சரி சரி சரின்னு சொல்லி பொதுவான பலனையே சொல்லி நம்ம என்ன சொல்லணும்னா, சரி ராகு காலத்துல இது செய்யக்கூடாது, யமகண்டத்துல இது செய்யக்கூடாது, புலிகள்ல இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு இதை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் முடிய பொதுவான பலனை வச்சுக்கிட்டு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் கெட்டவங்க, இந்த ஏரியாக்காரங்க எல்லாம் வசதியானவங்க, இந்த ஏரியாக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரங்க அப்படிலாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன் தான். பொதுவான பலன் வேலை செய்யாது. அதனால தயவு செய்து பாரம்பரியம் படிச்சவங்க, திருக்கணிதம் படிச்சவங்க, அதே மாதிரி கேபின்னு சொல்லி படிச்சுட்டு ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா கேபி தான் பெஸ்ட்ன்னு சொல்றவங்களுக்குமே என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க, நான் சொல்லக்கூடிய விளக்கங்களை கேளுங்க. எதையுமே முழுமையா தெரிஞ்சுக்கிறாம அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இப்படித்தாங்க அதெல்லாம் அப்படித்தாங்க இதெல்லாம் அப்படித்தாங்க அதெல்லாம் வேண்டாம். முழுமையா அட்டன் பண்ணுங்க, ஒரு 8 வகுப்புகள் அட்டன் பண்ணுங்க. நான் ஓரளவுக்காவது பேசிக், அதாவது நீங்க படிச்சிருக்க ஜாதத்துல இருந்து நம்ம கிட்டத்தட்ட எவ்வளவு 100 மடங்கு அதிகமா படிச்சுட்டு இருக்குங்கிறத என்னால அந்த 8 வகுப்புல உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த முடியும். அப்ப அந்த 8 வகுப்புகளே படிச்சுக்கலாம்னா நிச்சயமா முடியாது. தொடர்ச்சி என்ன செய்யணும்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது சாஃப்ட்வேர் வாங்கி பயிற்சி எடுக்கும்போது நிறைய சந்தேகங்கள் வரும். மருத்துவ ஜோதிடம் எப்படி படிக்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரி திருமண பொருத்தம் எப்படி பாக்குறதுங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் கோயிலுக்கு எதற்காக இது பண்ண சொல்றோம், ஒரு ஆலயங்கன்னா அந்த ஆலயம் எதற்காக நம்ம போறோம், அந்த விஷயங்கள். அதே மாதிரி வாஸ்துங்கிறது எப்படி பார்க்கறது, வாஸ்துங்கிறது எப்படி பார்க்கறது, பொதுவான வாஸ்து பார்க்கறது எப்படி, ஒரே செவரில் ஒருத்தர் வீட்டுக்கு வடகிழக்காகவும் இன்னொருத்தருக்கு தென்கிழக்காகவும் போகும்பொழுது அக்னி மூலை வந்து ஈசானிய மூலையை மாறினோம்னா பார்த்தீங்கன்னா உடனடியாக யோகம் மாறுமானா மாறாதுங்க. உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. என்னுடைய ஜாதகத்துல ஒரு நட்சத்திரம் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்குவோம். எடுத்துக்காட்டுக்கு சதய நட்சத்திரம் கெட்டு போயிருக்குன்னு, சதய நட்சத்திர ஆலயங்களுக்கு நான் போகக்கூடாது, வேற எதுவும் வச்சுக்க கூடாது, பெண் குதிரை படம் வச்சுக்க கூடாது. சதய நட்சத்திரத்தில் லக்ன நட்சத்திரமா இருக்கிற ஒரு நபர்களோட கொஞ்சம் பார்த்து பழகிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு குணநலங்கள் எடுக்கும் பொழுது ஒருவர் தொழில் செஞ்சாருன்னா அந்த தொழில் ரீதியாக அவர் வந்து எப்படி அவருடைய ஈடுபாடு இருந்துச்சு, ஒரு தொழில் மேல ஒரு புத்தியில அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பாதிக்கிறதுக்காக அந்த டயத்துல ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவார் கிரகங்கள் ரீதியா. ஆனா அந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடும். அப்ப காரணம் என்ன, இவருடைய கேரக்டர், இவருடைய இயல்பு எப்படி, அதை சின்சியரா பார்த்தாரா பார்க்கலையா, அதை நம்ம வந்து தெரியாம நம்ம சொல்ல முடியாது. நீங்க இயல்பாவே சோம்பேறிங்க, அந்த தொழில் ஆரம்பிச்சு நீங்க கவனிக்கவே இல்லைங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அகலக்கால் வச்சுட்டீங்க, என்ன காரணத்தினால அகலக்கால் வச்சு, அப்ப அவங்களுடைய கேரக்டர் தெரியாம நம்ம வந்துட்டு ஜாதகம் வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க கேரக்டர் சொல்லி என்ன சார் ஆச்சு அப்படின்ட்டு. கேரக்டருங்கிறதாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய தொழிலா இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலுமே வெளியுலக வாழ்க்கையா இருந்தாலும் அதை எப்படி தீர்மானிக்கிறது ஒருவருடைய நடவடிக்கைகள் தான். அப்ப அதே தெரியாம நம்ம வந்து எப்படி ஜோதிடம் சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம என்ன செய்யறோம், எந்த பிளானட் எந்த நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு ஜாதகத்துல வீக்கா இருக்கு, அது ரொம்ப முக்கியம்.
காரணம் ஏன் சொல்றோம்? ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல நம்ம வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாரும் எதுக்கு வர்றாங்க? நம்மளை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வி சரியான நேரத்துல நம்ம சரியான இதுக்கு நம்ம செய்யறதுக்கு வந்திருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். அது போக எந்த இடங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துல 3ஆம் வீடு தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துல 3ஆம் வீட்டுல அது திருவாதிரை நட்சத்திரம் தான் விழுகும் எல்லாத்துக்குமே. அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உட்பிரிவா வேணா பாத்தீங்கன்னா சரிங்க, அதுக்கடுத்து புனர்பூசம் வரும், பூசம் வரும், ஆயிலே வரும், மக வரும், பூசம் வரும், விசாக வரும், எல்லாமே வருங்க. காரணம் என்ன? அச்சாம்ச ரேகாம்சம் எடுத்தா கூட அந்த அச்சாம்ச ரேகாம்சம் ஊருக்கு தகுந்தவரை நம்ம இருக்கலாமா வைக்கலாம். பொதுவா நம்ம சொல்றது வேறங்க. மதுரை என்ன சொல்லுவாங்க, அது புதனுடைய இடங்க, அதெல்லாம் தவறுங்க. ஒரு இடத்துக்கு ஆலயத்துக்கு எதுக்கு போறோம், இடத்தினுடைய பகுதி அப்படிங்கிறத பார்க்க தெரியும். ஒரு இடத்தினுடைய பகுதி எப்படி இருக்கு, சனியா வருதா, இல்ல சனி புதனா வருதா, இல்ல ராகு குருவா வருதா. அந்த ராகு குருவா இருந்தா கூட இப்படி திருவதிரை குருவா அவசரம்னா நம்ம ஜாதத்துல என்ன இருக்கு, நம்ம எதுவுமே தெரியாம என்ன செய்யறோம்னா எல்லாம் தெரிந்தது போல என்ன செய்யறோம்னா சரி உலகத்திலே நம்ம மீட்க வந்தது மாதிரி பேசுறோம். எனக்கு அதுலதான் உடன்பாடு இல்லை. எல்லா ஜோதிடரும் அப்படி இல்லை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உலகத்தையே மீட்டெடுக்கிற மாதிரி பேசுவாங்க. எனக்கு அது வரும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா விஷயங்கள் தெரிந்து அது சவால் விடுறது வேற. எதுவுமே தெரியாம உலகத்தையே மீட்டெடுக்கிற மாதிரி பேசும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா பேசிக்கான அந்த ஜோதிட அறிவுங்கிறது அவங்க கத்துக்கிட்டதை வச்சுட்டு இவ்வளவு தான் உலகம் எஜ்ஜு அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் ஜோதிடத்தின் எஜ்ஜுங்கிறதே தவறு. ஏன்னா இயற்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இயற்கை கொடுக்கணும். சரிங்களா? நம்ம வந்துட்டு பெருசா நான் பெரிய பிரபல ஜோதிடர் நம்மளா அதை புகழ்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் வந்து ஒரு வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்காரு, அவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு லீட் பண்ணி கொண்டுட்டு போறாரு, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல உங்களுக்கே நீங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம நம்ம எப்படி பிறருக்கு ஜாதகம் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நட்சத்திரம் இன்னைக்கு அனுசத்துல ஆரம்பிக்குதுன்னா இந்த அனுசத்தினுடைய பலன் எனக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியணும். அது எவ்வளவு நேரம் ஓடுது, அதே அனுசத்தினுடைய தன்மையில அடுத்து என்னங்க வருது, கேட்டையினுடைய பாட்டு வந்துடும், அது எத்தனை மணி நேரம் ஓடும், அது என்ன எனக்கு பண்ணணும். கேட்டைக்கு அடுத்துங்க மூலம் வருதுங்க, கேதுவுடைய நட்சத்திரம், அது எனக்கு என்ன பலன் கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் நட்சத்திரங்க பூராட வரும், அது எனக்கு என்ன பலன் கொடுக்கும். அதுக்கு அடுத்துங்க சூரியன் நட்சத்திரம் உத்திராட வருதுங்க, அந்த பாட்டுல எனக்கு என்ன பலன் கிடைக்கும். அது சந்திரனுடைய பாட்டுங்க திருவோணம், அது எனக்கு என்ன கிடைக்கும். அடுத்துங்க செவ்வாயுடைய பாட்டுங்க அவிட்டம், அது எனக்கு என்ன பலன் கொடுக்கும். அதுக்கடுத்து கடைசியா குருவுடைய பாட்டு ராகுடைய பாட்டு சதய நட்சத்திரம், அது என்ன பாட்டு கொடுக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா குருவுடைய பாட்டு பூரட்டாதி, அது எனக்கு என்ன பாவத்தை தொடர்பு. அது 2ஆம் பாவமா 6ஆம் பாவமா 7ஆம் பாவமா 12 பாவங்கள் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவம் தெரிஞ்சாதான் அந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன வேலையை செய்யலாங்கிறத நீங்க தீர்மானிக்க முடியும். இன்றைக்கு செய்யக்கூடிய வேலையவே நீங்க தீர்மானிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல. காரணம் என்னன்னா பூரட்டாதி சப்போஸ் எனக்கு 8 வச்சிருக்குன்னா அந்த நேரங்கள்ல அந்த டைம் ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதே நாளாக இருந்தால் பொருளை வாங்குவது இல்லை பொருளை சேமிப்பதற்கான ஒரு வேலையை கொடுக்கும். 2ஆ இருந்தா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடலாம். 5ஆ இருந்தா சந்தோஷம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடலாம். 12ஆ இருந்தா என்ன செய்யலாம், விரயத்துக்கான நேரம். ஆகவே அந்த நேரத்தை நம்ம தவிர்த்துக்கலாம். அந்த நேரங்கள்ல என்ன செய்யலாம், செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எந்த வேலையும் செய்யாம ஓய்வு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பிறருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆலோசனை கொடுக்குறாங்க, இது இப்படிங்க அது அப்படிங்க. பொதுவா நீங்களே பாருங்க, இப்ப உள்ள லாஜிக் நான் சொன்னதுல ஏதாவது அறிவியல் பூர்வம் இல்லாம இருக்கான்னு சொல்லுங்க. முருகன் ஒரு முருகன் சொல்றோம், அது முன்னோர்கள் சொன்னதுதான். முருகன் ஒரு முருகன் தான். ஆனா அந்த முருகனா இருந்தா கூட என்ன சொல்றோம், இடத்துக்கு தகுந்தவாறு. அதுதான் பாவங்கள் சொல்றோம். பாவனை என்ன சொல்றோம், 12 பாவங்களை நம்ம நடிக்க வந்திருக்கோம் இந்த உலகத்துல. பாவனை அழுகிற நேரத்தில் அழுக வேண்டியிருக்கு, சிரிக்கிற நேரத்தில் சிரிக்க வேண்டியிருக்கு, சந்தோஷமா இருக்க வேண்டிய சந்தோஷமா இருக்க வேண்டியிருக்கு, சாப்பிட நேரத்தில் சாப்பிட வேண்டியிருக்கு, தூங்க வேண்டியது தூங்க. இப்ப நடிக்கிறோம், நம்ம தான் 12 பாவங்களா நடிக்கிறோம். கோவப்படுறோம், வெளியே சிரிக்கிறோம், சரிங்களா? அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே நபர் தான். ஒரு நபர் என்ன சொல்றாங்க, அண்ணனுக்கு தம்பியாகவும் தம்பிக்கு அண்ணனாகவும் மனைவிக்கு கணவராகவும் மாமனுக்கு மருமகனாகவும் அப்பாவுக்கு பிள்ளையாகவும் அம்மாவுக்கு பிள்ளையாகவும் சகோதரிக்கு தம்பியாகவும் இன்னொரு சகோதரிக்கு அண்ணனாகவும், சரிங்களா, மாமனுக்கு, அது மாதிரி ஒவ்வொரு பாவம் ஒரே நபர் தான். ஒரு நபர் என்ன செய்யறோம், உறவுகள் ஒவ்வொரு உறவுகளுக்கு தகுந்தவர் நம்ம என்ன செய்யறோம், நம்ம மாறிக்கிற மாதிரி தான். 12 பாவங்களும் 12 விதமான தன்மையை நமக்கு கொடுக்குது. அந்த 12 நட்சத்திரங்கள் தான் நமக்கு தன்மையை கொடுக்குமான்னா மிச்சம் இருக்கிற 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும், ஒரு கொடுப்படையை கொடுக்கும், ஒரு பலனை கொடுக்குது.
அது என்ன பலன்? அது அஸ்வினா அஸ்வினி என்ன வச்சிருக்கு உங்களுக்கு? இந்த 12 பாவங்கள்ல எந்த பாவத்தை தொடர்பு? 7 தொடர்பு கொள்ளுதா, புண்ண தொடர்பு கொள்ளுதா, இல்ல 5 தொடர்பு கொள்ளுதா, இல்ல 8 தொடர்பு கொள்ளுதா? அடுத்து வர பரணி எந்த பாவத்தை தொடர்பு? அப்ப முருகன் ஒரு ஆலயம் ஒரே முருகன் தான் இருந்தா கூட என்ன சொல்றோம், 3 இடங்கள்ல 5 6 இடங்கள் என்ன சொல்றோம் நம்ம முருகனுடைய தலம் 6 படைன்னு சொல்றோம். இப்போதைக்கு 7வது படையாக கூட மருதமலை முருகன் சொல்றோம். ஒவ்வொரு படைக்கும் என்ன வச்சிருக்காங்க, ஒரு தலை விரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் திருப்பரங்குன்றம், விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர், அதே மாதிரி பரணி நட்சத்திரம் சுவாமிமலையும் பழனி முருகனும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தலை விரிச்ச நெல்லி மரம் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஆலயங்கள் மருதமலைன்னு வச்சுக்கிறீங்க, மருத மரம் தலை விரிச்ச சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி விநாயகர் இருந்தா கூட ஒவ்வொரு விநாயகருக்கும் இப்போ நீங்க குற்றாலநாதன் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, குற்றாலநாதன் அங்கே போனீங்கன்னா சரிங்க, அங்கே வந்து உத்திராட நட்சத்திரம் விநாயகர் நட்சத்திரம் தான். ஆனா குற்றாலநாதர் கோயில் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திரம். ஏன்னா தலை அவருடைய தேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதே நீங்க எதுக்கு பிள்ளையார்பட்டி போறீங்கன்னு வச்சுக்கிறேங்க, அது சுவாதி நட்சத்திரம். அங்கே தலை விரிச்சம் பாருங்க, மருத மரம் தான் தலை விரிச்சிருக்கும், மருதீஸ்வரன் இல்லைங்க, சிவன் இருப்பார். அதே நீங்க வந்துட்டு திருநெல்வேலி போங்க, தர்ப்பணேஸ்வரர் சுவாதி நட்சத்திரம் அங்கே தலை விரிச்சம் மாறுது. ஒண்ணுக்குமே பாத்தீங்கன்னா இந்த தலை விரிச்சம் மாறுது. ஏன் மாறுதுன்னு முன்னோர்கள் வச்சிருக்காங்க. தலை விரிச்சத்துக்கு தகுந்தவாறு தான் அவங்க ஜாதகத்துல அந்த தன்மை மாறுபடும். ஒரு இடத்துல போனா சரி சார் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் போனா லாஸ் பண்ணதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? அந்த இடத்தினுடைய அச்சாம்ச ரேகாம்சம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ஆலயங்களுக்கு போகும்போது நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தோம், திருப்பதியில பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அஸ்த நட்சத்திரம் புளியமரம் தலை விரிச்சு. அப்ப அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு ஆகாத நட்சத்திரமா இருக்கக்கூடியது, அங்கே போய் அவங்க மரணத்தை சம்பதிக்கணும்னு விதி இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் பசு தான், பசுமாடு தான் தேவதைங்கிறோம். அந்த பசுமாடே தேவதையா இருந்தா கூட என்ன சொல்றோம், பசுமாடை ஏத்திட்டு வரணும்னு எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல சார். அப்படின்னா காரணம் என்ன? ஒருத்தருடைய ஜாதகத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் கெட்டு போயிருந்தா அவங்க பசுமாடு வளர்க்க கூடாது, வேப்ப மரம் வச்சுருக்காங்க. அப்ப இயல்பாவே முன்னோர்கள் வந்து எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம அதை எதையுமே படிக்காம என்ன செய்யணும்னா பொதுவா எடுத்துக்கிறோம். ஈஸியா இருக்கு பார்க்கல. எண்ணும் பொழுது சனி இத்தனை இடத்துல உட்காந்துருக்கனால பாதை சனி, விரைய சனி, கண்டச்சனி, பொங்கு சனி, மங்கு சனி, 7.5 சனி, அஷ்டமத்து சனின்னு சொல்லிட்டு ஒரு சனியை வச்சு என்ன செய்யணும்னா ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையவே என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு ஜாதகம் பார்க்கறடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முடக்கி போடணும். காரணம் என்னன்னா அதற்கு காரணமாக நம்ம இருக்குங்கிற பொழுதுதான் பெரிய பாவங்கள். அதனாலதான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஜோதிடர்கள் பொதுவாக வாழ்க்கையில பெரிய லெவல்ல நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க, யாரை வேணாலும் செக் பண்ணி ஏதோ ஒரு குறை இல்லாம இருக்க. காரணம் என்னன்னா அறியாமை வேற, படிச்சது வேறங்க. எனக்கு இவ்வளவுதான் படிச்சிருக்க சார், இவ்வளவுதான் சார் சொல்றேங்கிறது வேற. தெரிந்து கொண்டே எனக்கு இப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது வேறங்க. இயல்பா 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விதமான பலன் ஒரு நபருக்கு கொடுக்குங்கிறது 100% உண்மை. கோள்கள் சாரத்தை பொறுத்தளவுல கோள்கள் சாரம் தான் எடுத்திருக்காங்க ஒழி சந்திரனுடைய சாரம் எடுத்துக்கிறதுல. பொதுவாக சந்திரன் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சரிங்க, அவங்களுடைய கால்குலேஷன்லாம் அவங்க வச்சுக்கிட்டே சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு போயிறாங்க. அதே தவறு. எல்லா கோள்களுமே நகர்ந்துகிட்டே தான் இருக்கு, எந்த கோள்களுமே நகராம இருக்காது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏன் மற்ற கோள்களுக்கெல்லாம் நீங்க வந்து பூஜை பண்றது இல்லை? சூரியன் 1 மாதம் ஒரு ராசியில் இருக்கு. சித்திரையில் எடுக்கிறோம், ஆடியில் எடுக்கிறோம், தீபாவளிக்கு எடுக்கிறோம், ஐப்பசிக்கு எடுக்கிறோம், அடுத்து தையில் எடுக்கிறோம். இந்த 4 மாசம் தான் சூரியன் கரெக்டா கிழக்க உதிக்கும். இப்போ மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரி நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. வடகிழக்கோ இல்லை தென்கிழக்கோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம இயற்கையா ஒரு விஷயத்த நடக்கிறது என்ன செய்யணும்னா சரி நம்ம கண்ட்ரோல் இருக்க மாதிரி நினைச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது முஸ்லீம்களை, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சைனீஸ்ல இருக்கட்டும், இல்ல யாரு வேணாலும் இருக்கட்டும், இந்துக்களாக யாரு வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்குமே இயற்கை என்பது பொதுதான். அப்ப எல்லாருக்கும் பொதுங்கிற பொழுது அறிவியல் பூர்வமான ஜோதிடத்தை நம்ம என்ன செய்யணும்னா மூட நம்பிக்கைக்கு கொண்டுட்டு போய் ஒரு ஆலயத்துல போய் நம்ம திருப்பதியில போய் வணங்குறதுனால பெரிய பணம் கட்டும் அப்படின்னு போறதே பெரிய மூட நம்பிக்கை தான். எத்தனை பேருக்கு திருப்பதிக்கு போனோடனே பெரிய லெவல்ல பணம் வந்திருக்கு, என்னால ப்ரூஃப் பண்ண முடியும். திருப்பதி போயிட்டு எத்தனை பேர் அடி வாங்கிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. நிறைய நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அப்ப எல்லாவற்றுக்குமே இங்க பணம் கொடுக்கணும்னா அங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் இல்லையா? திருச்செந்தூர்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க சஷ்டிக்கு விரதம் இருக்கணும். ஆனா நம்ம இங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லா ஆலயங்களும் முருகன் ஆலயம் சொல்லிட்டு எல்லா ஆலயத்திலயுமே போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரி சஷ்டின்னா என்ன அர்த்தம், சட்டியில் இருந்தா அகப்பையில வரும் அப்படிங்கிறது இயல்பா ஒரு பழமொழி இருக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்கிற கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது
ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. காரணம் என்னன்னா, விசாக நட்சத்திரம் இயல்பாகவே குழந்தையினுடைய உயிரணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா, உயிரணுக்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடைவதற்கு, உயிருக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை வந்து நன்மையை கொடுக்குதுங்க. அதனாலதான் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூச நட்சத்திரம் தேவதையா இருக்கக்கூடிய குரு நட்சத்திரத்தில் போய் அரச மரத்தை சுத்தி வர சொல்லுவாங்க. அரசனை நம்பினோர் புருஷனை நம்ப தேவையில்லை அப்படின்னா, அதுக்கு வேற என்ன, அரச மரத்தை சுத்தி வரவங்க புருஷனுடைய உயிரணுக்களை வந்து ஈஸியா இழுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பை சினைமுட்டையினுடைய தன்மை வந்து வளர்ச்சி வரும். ஏன்னா ஒரு ஆணுடைய விந்தணு தான் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா சின்ன செல். பெரிய செல்லுங்கிறது ஒரு பெண்ணுடைய சினைமுட்டை. இப்போ கோடிக்கணக்கான விந்தணுக்கள் வெளியேறும் பொழுது அந்த சினைமுட்டை என்ன செய்யணும், வேகமாக எடுத்துக்கொண்டு ஜவ்வு மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டு ஒரு குழந்தையோ இல்லை 2 குழந்தையோ எது உள்ள வேகமா செல்லுதோ அதன் ரீதியாக தான் குழந்தைகள் உருவாகுது. அதற்கு முழு காரணமா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல ஐப்பசி மாசத்துல திருச்செந்தூர்ல போய் இருக்கும்போது அந்த சக்தி அதிகமா கிடைக்கிறதுக்காக திருச்செந்தூர்ல குருவுடைய இடம் சொல்லுவாங்க. நம்ம நீங்க எல்லாம் என்ன செய்யறோம், எல்லா ஆலயங்கள்லயுமே போய் சஷ்டிக்கு வரதா இருக்கிறோம். 100% பலன் இருக்காது. ஏன்னா எந்த இடத்துக்கு எதற்காக போகணுங்கிறது முன்னோர்கள் வந்து சரியா சொல்லி வச்சிருக்காங்க. பகைவனையும் தன்வசப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, முருகன் போய் நேரடியாக சூரபத்மனை போய் அவர் அழிக்கல. சரிங்களா? அவர் என்ன செய்வார், வீரபாகம் மூலமா தூது விட்டு மறுபடியும் தூது விட்டு சண்டை போட்டாலுமே என்ன பண்ணாருங்க, அவர் சேவல் கொடியனா வந்து தன்வசமே வந்து பாத்தீங்கன்னா அவரை வச்சுக்கிட்டாரு. எதையும் தன்வசப்படுத்தக்கூடிய தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். குழந்தையோட நட்சத்திரம் சொல்றது பொதுவாக குழந்தைகளுக்கு எதுவுமே சூதுவாது தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நட்சத்திரம் அந்த இடம். அதே நெல்லிமரம் தலவிருச்சம் பரணின்னு வரும்போது அந்தனுடைய இது வேற, தன்மை வேற. உங்களுக்கே தெரியும், ஒரு பழத்திற்காக சரிங்களா உலகத்தை சுற்றி வந்து பணம் கிடைக்கலன்னு சொன்னோம்னா கோபத்துக்காக போகலாம். பரணி நட்சத்திரம் துர்க்கை பார்த்துருப்பீங்க, துர்க்கை தேவதையாவுக்கு வந்து துர்க்கை காமிச்சிருப்பாங்க கோபத்தில் இருக்கிறதுனால. ஒண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா காரணகாரணம் இல்லாம ஒரு நட்சத்திரத்துக்கு பறவைகளோ அதாவது தலைவிருச்சங்களோ இல்லை அந்த தலைவிருச்சத்துக்கான ஆலயங்களை எந்த இடத்துல அதிகமா இருக்கு அந்த பிரபஞ்ச சக்தி அதையெல்லாம் எடுத்துதான் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயங்களை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம், பொதுவா எல்லாத்துக்குமே போயிடும். 6ஆம் வீட்டுக்கு போறோம், வேலைக்கும் போயிடும், ரைட் ஓகே. அதே முருகன் இன்னொருத்தர் உங்களுக்கு 8ஆ இருக்கலாம், அதையும் போய் கும்பிட்டா என்னங்க 6ஆம் பாவமா 8ஆம் பாவமா மாறி குழந்தை பாக்கியங்கிறதா இல்லாம ஒரு ஆலயத்துக்கு தெரிஞ்சோ தெரியாம போய் கும்பிடுறீங்க. அதே நீங்க 4ஆம் பாவத்தையும் சேர்த்து கும்பிட்டா நம்ம குழந்தை இல்லாமையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், எந்த ஆலயத்துக்கு எதற்காக போகணும், வீடு கட்டணுமா? அப்ப உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரம் 4ஆம் பாவம் குழந்தை பாக்கியம் வேணுமா? 5ஆம் பாவம் உங்க குழந்தைகள் அதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா குருடைய நட்சத்திரம் ஆகிய விசாகம் போராட்டாடி புனர்வசு நட்சத்திரங்கள் தொடர்புகள் மூலமாக, நான் சொல்றதெல்லாம் தொடர்புகள் மூலமாக 5ஆம் பாவத்தை தொடர்பு என்றால் ரொம்ப சிறப்பு. அந்த ஆலயத்துல போய் நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிகள், திருமணத்துக்காக 7ஆம் பாவம் எந்த ஆலயத்துல உங்க நட்சத்திரம் வச்சிருக்கு, உங்க ஜாதகத்துல 27 நட்சத்திரம் எது வச்சிருக்கு. வெளிநாடு போவதற்கு 9ஆம் பாவம், வெளிநாட்டுல போய் வேலை கிடைக்கிறதுக்கு 6ஆம் பாவம், வெளிநாட்டுல போய் குடியுரிமை பெறுவதற்கு 12ஆம் பாவம், வேலை கிடைப்பதற்கு 6ஆம் பாவம், உயர் பதவி போறதுக்கு 10ஆம் பாவம், டிரான்ஸ்ஃபருக்கு 3ஆம் பாவம், பெரிய லெவலில் ரொம்ப தூரம் அடுத்த மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபருக்கு 9ஆம் பாவம். ஒன்றுக்குமே பாவங்கள் ரீதியாக முன்னோர்கள் பிரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதற்கான கிரகங்களையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய 9 நட்சத்திரங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப எதுவுமே இல்லாம நம்ம என்ன செய்யறோம், பிறப்பு நட்சத்திரம் நான் சதய நட்சத்திரம் பிறந்தேன்னா அது என்னாச்சுங்க, பிறப்போட முடிஞ்சு வச்சுக்கணும். நான் சின்ன வயசுல இருக்க மாதிரி நான் இப்ப இருக்கிறது இல்லை. என்னுடைய சின்ன வயசு நண்பர்கள் கேட்கலாம், இளங்கோ நீங்க இப்படியாலா, அப்ப இப்படி இருந்து இப்படி பரப்பளவுகள் ஆயிட்ட அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், அந்த உருவமைப்பு மாறுது. சதயத்துல இருந்து போராட்டாதி மாதிரி, போராட்டாதி இருந்து உத்திரட்டாதி மாதிரி, உத்திரட்டாதி இருந்து ரேவதி மாதிரி, இப்ப அஸ்வினியில போயிட்டு இருக்கு. அந்த நட்சத்திரத்தை நினைச்சிட மாறிக்கொண்டிருக்கிற நட்சத்திரத்தை போய் நீங்க என்ன செய்றீங்க, போய் ஆலயங்களை சொல்றீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு 27 நட்சத்திரம் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா பொதுவா போயிட்டு வரீங்க. திருமணச்சேரிக்கு போனா திருமணம் நடக்கும், காலஸ்திரிக்கு போனா சரி ராகு காலசர்ப்ப தோஷம் நீங்கிடும். அப்படி பொதுவா நீங்க போறது பொதுவான பலன், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் யூடியூப்ல. இருந்தாலுமே இந்த வகுப்புக்கான இந்த கேஇ ஜோதிடத்துக்கான ஒரு அறிமுக பார்த்தேன். இந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா வலைதளத்துல நான் பதிவிடுறேன். விருப்பம் இருக்கணுங்க, ஏன்னா நிறைய பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அதனால ஆரம்பத்துல இருந்தேன், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா நீங்க கேட்டு பாருங்க. இந்த
இந்த இந்த இந்த காணொலி தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடியும் தருவாயில நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். காரணம் என்னன்னா, பாரம்பரியம் படிச்சவங்க 27 நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தான் பலன் சொல்றோம். 27 நட்சத்திரத்துல சாரத்துல போயிட்டு தான் சொல்றோம். அதுக்கடுத்து என்ன சொல்றோம், திருக்கணிதம்ங்கிறது 27 × 4 108 பாதங்கள். சரிங்களா? எத்தனை பேருக்கு 108 பாதம்னா என்னன்னு தெரியாதவங்களே இருக்க. இருந்தாலும் பஞ்சபூதங்கள்ல சரிங்களா, நெருப்பு, நிலம், காற்று, நீர் 4 தத்துவங்களுக்கு 27 நட்சத்திரங்களை கொடுத்ததுனால 27 × 4 108 பாதங்களை வச்சு பலன் சொல்றது திருக்கணித முறை. அடுத்த பரிணாமம். அடுத்து கேபி உபநட்சத்திர முறைன்றது பாத்தீங்கன்னா, அவர் பொதுவா சொல்லிட்டு போயிட்டார். ஒரு கிரகத்தை, அதாவது கோபாலகிருஷ்ணன் தான் முதல்ல சொன்னது, ஒரு தசையை விட புத்தி வந்து பாத்தீங்கன்னா வலிமை வாய்ந்தது. அதை பேஸ் பண்ணி கேபி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 பாட்டு இருக்கிறது மட்டும் பிரிச்சுட்டு திரும்பவும் பாரம்பரியத்தை பார்த்துட்டு அதுலயே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, கேபி நட்சத்திர முறையா இருந்தா கூட அந்த முறை பேஸா எடுத்துக்கிட்டு கூட அதுல இருந்து என்ன செய்யணும், நட்சத்திர ரீதியாக பிரிக்கலாம், கம்ப்ளீட்டா நட்சத்திரமாக பிரிக்கணும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்துல 243 கண் கொண்டு பாக்குறோம் உங்க ஜாதகத்தை. 27 இல்ல, 108 இல்ல, கிட்டத்தட்ட 243 பாட்டா வச்சு என்ன செய்யணும், உள்ள வச்சு பார்வையில வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு துல்லியம் இருக்குங்கிறது பாருங்க. துல்லியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க தான் சொல்லணும். நான் அவருக்கு பார்த்தேன், இவருக்கு பார்த்தேன், அந்த அமைச்சருக்கு பார்த்துருக்கேங்க, இந்த பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போட்டிருக்கேங்க அப்படிங்கிறத நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்ல. நீங்க என்னோட ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஜாதகம் துல்லியமா இருக்கா? ஒரு ஜாதகம் படிக்க வர்றவங்களுக்கு நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாஸ் அட்டன் பண்றவங்க அனைத்து ஜாதகமும் நான் போடுவேன். அனைத்து ஜாதகம் போடும்போது உங்களுக்கு நான் சொல்லும் முறை 100%. ஏன்னா நான் வந்து இதே தொகுப்புலயே இப்ப லாஸ்டா படிச்சவங்களுடைய ஒரு 10 மாணவர்களுடைய இல்ல ஒரு 20 மாணவர்களுடைய அந்த டிவிடி தொகுப்பு எடுத்து கூட இதனுடைய தொடர்ச்சியா நான் போடுறேன். அவங்களுடைய அனுபவத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கு. அவங்க என்ன படிச்சாங்க, பாரம்பரியம் என்ன படிச்சாங்க, திருக்கணிதம் எங்கே படிச்சாங்க, பொதுவா சொல்றேன். ஏன்னாட்ட வந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய தெளிவு என்னங்கிறத நான் வந்து சொல்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கீழே லிங்க் இருக்கு. இந்த லிங்கை நீங்க கொஞ்சம் லிங்க் பண்ணிட்டு உள்ள வாங்க, குரூப்ல வாங்க, நிறைய விவாதிக்கலாம். சரிங்களா? நிறைய விவாதிக்கலாங்கிறத விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜோதிடம்னு வரும்போது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். அந்த ஏனுக்கு சரியான விளக்கம் கொடுக்கறவர் தான் நல்ல ஒரு ஜோதிட குருவா இருக்க முடியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாமே முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் 12 நட்சத்திரத்துக்காரங்க தரணி ஆகுவாங்கன்னா, இயல்பா அந்த தன்மை இருக்கணும். காகத்தை போல, அந்த நட்சத்திரத்துடைய பறவை காகத்தை போல அதிகாலை எழுந்திருக்கும் பழக்கம், சமயோஜிதமான புத்தி, இரவு நேரங்களில் வீட்டுக்கு செல்லும், குடும்பத்துடன் இருக்கக்கூடியது, பிற்காலத்துக்கு தேவையான அளவுக்கு உணவுகளை சேகரித்து வைத்துக் கொள்வது, தான் மட்டும் உண்ணாமல் கூட்டத்தோடு சேர்ந்து உண்ணக்கூடியது ஒரு உணவு கிடைக்கும் பொழுது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள நபர். யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு என்ன சொன்னோம், யானையை போல் திட்டமிடக்கூடியவர். துர்க்கை, அதுல தேவதையா வருது என்ன சொன்னோம், துர்க்கை. மிருகமா வர்றது ஆண் யானை. அப்ப யானையை போல, ஆண் யானை போல திடமான சிந்தனையும், துர்க்கையை போல தைரியமும் வீரமும் இருந்தால் ஒரு மனிதன் கண்டிப்பாக தரணியே ஆகலாம். அதுதான் பொதுவானது. அப்ப பொதுவான விஷயங்கள் போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில தன்மைகள் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கும் மனிதர்களுக்கு என்ன தொடர்போ அதை வச்சுதான் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நட்சத்திரம் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா பொதுவான நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு, பிறப்பு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா நீங்க பொருத்தம் பாக்குறீங்க. அதனாலதான் திருமண வாழ்க்கை இப்ப சிறப்பா இருக்கிறதுல, பெரும்பகுதி சிறப்பா இருக்கிறதுல 11 பொருத்தம் பாக்குறீங்க, பார்த்து திருமணம் நடக்க தோக்கிறீங்க. எத்தனை கல்யாணம் இன்னைக்கு நல்லா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 75% இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரிவுல தான் இருக்கு, மன முறிவுல இருக்கு. வழக்கா வேணா வராம இருக்கலாம், எல்லா இடங்களிலும் பிரச்சனைல தான் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா நீங்க சரியான முறையில பாக்குறது இல்லை. லக்ன நட்சத்திரம் என்ன, 2ஆம் பாவம் பேச்சு குடும்பம் சொல்றோம். அந்த குடும்ப நட்சத்திரம் ஆட்டி வார்த்தைகளால் சண்டை வருது. இப்ப 2ஆம் பாவத்துல ஒருத்தருக்கு உத்திரட்டாதி, அதே 2ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரைன்னு வச்சுக்கிறது. அது பெண் புரியுது பசுமாடு. எப்படி வார்த்தைகளால் ஒத்து போகும்னு சொல்லி. இப்ப வார்த்தைகளால் ஒத்து போறோம்னா பசுமாட்டுக்கு அட்லீஸ்ட் சமமா இருக்கக்கூடிய, சரிங்களா, இல்ல நட்பா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை என்ன சேர்க்கலாம், அனுசம் கேட்டை, ஆண்மான் பெண்மான், ஆணாடு பெண்ணாடு, பூச நட்சத்திரம் கார்த்திகை சேர்க்கலாம், குதிரை அஸ்வினி சதயம் சேர்க்கலாம், ஆண் குதிரை பெண் குதிரை. இப்படி அட்லீஸ்ட் சமமா இருக்கிறது இல்ல நட்பாவே இருக்கக்கூடிய புத்திர நட்சத்திரம் காளை, இந்த மாதிரியாவது சேர்த்தா தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று கொண்டு ஒத்து போகும். நம்ம எதையுமே சேர்க்கறது இல்லை. அது பேசினாலே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறோம். காரணம் என்ன,
லக்ன நட்சத்திரம் நமக்கு தெரியாது, 2ஆம் வீட்டு நட்சத்திரம் தெரியாது, 3ஆம் வீடு மனசே ஒத்துக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறோம். கருப்பா இருக்கா, பிடிக்கல, பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? மன ரீதியாக ஒத்து போகல. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருந்துக்கு. உங்க ஜாதகத்துல 27 நட்சத்திரமும் என்னன்னு படிக்கிறதுக்காக தயவு செய்து வந்துட்டு போங்க. ஏன்னா 3000ங்கிறது பெரிய தொகை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 60,000 நான் ஏற்கனவே என்னுடைய ஃபீஸா இருந்தது. இப்ப வெறும் 3000 ஆக்கியிருக்கேன்னா பாத்துக்கிறேங்க. இந்த முறைய ஒரு சேவை நோக்கத்தோட எல்லாத்துக்கும் கொண்டு போகணும். இன்னொன்னு, நீங்க பலன் சொல்லும் பொழுது நீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் கூட தரேன். நீங்க அவங்கள்ட்ட போய் ஜாபம் பாருங்க. நீங்க சொல்றதை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அவங்க நிச்சயமா 100% சொல்ல முடியும். 100 மடங்கு கூடுதலா சொல்ல முடியும். அதுக்கு நான் கேரண்டியா தரேன். அப்படிப்பட்ட ஒரு முறை இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீண்ட காலங்கள் இருக்க தேவையில்லை. 1.5 வருடம் 2 வருடம், அதிகபட்சம் ஒரு 6 மாசம். அதிகபட்சமே 6 மாசம் தான். ஆனா 6 மாசமும் நீங்க என்ன செய்யலாங்க, 8வது கிளாஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா சரி, ஜாதகம் பார்த்துக்கிட்டே பயிற்சி கொடுத்துருக்கலாம். ஒருத்தருக்கு எப்படி ராசிகள் போடுறது, ஒருத்தருக்கு எப்படி வாஸ்து சொல்றதுங்க, ஒருத்தருக்கு எப்படிங்க பரிகாரங்கள் சொல்றது, ஒரு எந்த கோயிலுக்கு போகலாம் சொல்றது, ஒரு பாவத்துல 5, 6, 7 பாவங்கள் தொடர்பு வரும்போது எந்த நட்சத்திரம் துல்லியமா வேலை செய்யுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா விரிவுபடுத்தி கொடுத்துரும். குறைந்தது ஒரு 6 மாசம் எங்களோட பயணம் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல முறையில சம்பாதிக்கலாம். நான் ஒரு காலத்துல வந்து ரொம்ப 0 லெவல்ல இருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கேன் பொருளாதார ரீதியா. காரணம் என்னன்னா, இது கொடுத்தது இந்த ஜோதிடம் தான் எனக்கு. அதனால இந்த ஜோதிடத்துக்கு, இந்த ஜோதிட உலகத்துக்கு நான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால தயவு செய்து இந்த அறகுறையா தேடிட்டு இருக்கோங்க, இதுதான் முழுமை நினைச்சிட்டு இருக்கோங்க, தயவு செய்து நான் ஒரு குரூப் லிங்க் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன விளக்கங்களை வேணுமோ அது அறிவியல் பூர்வமாக உங்க ஜாதகத்தின் நான் தீர்த்து வைக்கிறேன். நன்றிங்க, வணக்கம்ங்க.